முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சரனுடைய கவனத்திற்கு, தற்போது மாண்புமிகு ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து அந்த குவாரிகள்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் செய்வதில் தவறு இல்லை, அமைச்சருடைய கடமை. அதில் பல தவறுகள் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உற்பத்தி குறைஞ்சிட்டது. தேவை எதையும் உற்பத்தி குறைஞ்சி அதனால் விலை ஏற்றம். இப்பொழுது புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறீங்க. நிறைய இதில் நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, அல்லது பொதுப்பணித்துறையிலும் சரி, பாலங்கள் கட்டுதல், வீடுகள் கட்டுதல், இப்படிப்பட்ட பல துறைகளுக்கு ஜல்லி எம்சாண்ட் தேவை. ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் ஒரே பேரவைத் தலைவர்களே, அதோடு மாண்புமிகு மூத்த உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது பசுமை வீடுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். 2019 இறுதியில் 2020 வரை ஊரடங்கு நிலை இருந்தது, கொரோனா காலமாக இருந்தது. அப்பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அதனால் தடைபட்டது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அதாவது பெருமளவு கனிம வளம் பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு தகவல் கிடைச்சிச்சு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அண்டை மாநிலத்துக்கு செல்லும் கனிம வளத்துக்கு தடை போட்ட ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரிவாக மானிய கோரிக்கையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள். இல்லைங்க, இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நன்றி சொல்லக்கூடாது, பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் நான் நிறைய அதிகமான நேரம் உங்களுக்கு ஒதுக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. இப்போ நன்றி சொல்லுங்கள். அப்போ நன்றி சொல்லி முடிங்க. இதில் நான் இந்த ஏற்கனவே திறன் பயிற்சி பெற்றவர்களுடைய பட்டியலை தயார் செய்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒன்று, அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் டேப் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். அதெல்லாம் கொடுக்கல. அதை கொடுங்க. நான் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என் மாவட்ட விஷயத்தை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் வைகனிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், இதற்கான அனைத்து எல்லா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணி இருக்குது. இப்போ கடுமையான வறட்சி நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கடுமையான ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், சின்னாலவட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சின்னாலவட்டி பேரூராட்சியில் என்னுடைய தொகுதியில் நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அணைகளும் காமராஜர் சாகர் அணை, குடிநீருக்காக கட்டப்பட்ட அணை வறண்டு விட்டது. இப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்கு 32 கிலோமீட்டர் எங்கள் ஊரை தாண்டி தான் வைகை போகுது. நாங்கள் மதுரைக்கு போகுது, எல்லா ஊருக்கும் போகுது, தெற்க இருக்க ஊருக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டம் கண்டிப்பாக 700 கோடியிலே 600 கோடியிலே திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விவசாயிகளுக்கு எங்கள் மாவட்டம் ஒரு 4 நாராயணன் அவர்கள் நீங்கள் பேசலாம். தயவுசெய்து மான் உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 25-26 29,465 கோடி ஒதுக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 39,609 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் பேசுறீங்களா இல்லையா? நாராயணன் பேசுங்க. வாரிக்கரையிலே நாரியர்கள் கூடி மண்டபம் ஒன்றை வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு
ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே. அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். இறை தந்த அருட்கொடை இல்லைங்க, தமிழக மக்களின் 8 கோடி மக்களின் இல்லைங்க, மூத்த உறுப்பினர் என்பதாலும் அனுபவம் நிறைந்தவர் என்பதாலும் முன்னாடி இந்த துறையை நிர்வகித்த என்பதாலும் இவ்வளோ நேரம் அனுமதித்தேன். நான் என்ன சொல்ல முடியுங்கள் என்றால் இல்லை, மற்றவருடைய கஷ்டத்தையும் உணரணும், இல்லை மற்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும், 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும், பதில் உரை இருக்கிறது. இல்லை நான் இல்லை, தொகுதியை பற்றி நிறைய எழுதி கொடுக்கட்டுமே, தொகுதியை பற்றி எவ்வளோ எழுதி கொடுத்தா அவை குழுவில் ஏற்றிட்டு போடுறேன். நான் நன்றி சொல்ல நன்றி 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 மட்டும் சொல்லி நன்றி சொல்லி முடிங்க. ஒரே ஒரு பிரச்சனை நன்றி சொல்லி இல்லை, எங்கள் மாவட்டத்தில் கிறிஸ்தவ வன்னியர்கள்லாம் அவங்க இருக்கிறதுல பிசியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஏன் கொடுக்க முடியாது? 1 கோடிக்கு பக்கமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது. 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 7 லட்சம் பேருக்கு மட்டும் அவங்க எம்பிசியில் இடம் பெறாமல் இருக்காங்க. அதுக்கு கட்டாயமாக அதை அவங்க எம்பிசி பட்டியலில் நாம் சேர்ப்பதற்கு இங்கே முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எம்பிசி பட்டியலில் சேர்த்தால் 1.5 லட்சம் கிறிஸ்தவ வன்னியர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அவர்கள் இன்னும் பிசியாக இருக்கிறார்கள். அதற்கு பல முயற்சிகள் தடங்களாயிடுச்சு. நீங்கள் இருக்க காலத்தில் அதை பிடிங்க. நன்றி, வணக்கம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அங்கே முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது கிறிஸ்தவ வன்னியரை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நீங்கள் 5 ஆண்டு காலம் இருந்தீர்கள், ஏன் அதை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்பு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க, ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000லேருந்து 55,000 சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. மாண்பு ரெட்டியார்பட்டி ராணன் பேசுங்க. வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடங்க வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்காலம் என் மகனே. ஐயா வைகலத்திரட்டினுடைய ஒருத்தர் மட்டும் வரிகளை இந்த நாட்டிற்கு சொல்லி மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் KN நேரு அவர் பேசுறார். உறுப்பினர் KN நேரு உட்கார். மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளெல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்ச ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமோ கான்ட்ராக்டுக்காரங்களோ கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவரோட பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்ச ரூபாய் செலவில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓகே.
ஓகேங்க, ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் வந்து நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில் கட்டி கொடுக்கிற வீடு இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு வந்து ரொம்ப தரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அப்புறம் தரேன், நீங்கள் அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னார், நீங்களாவது ஒழுங்காக கட்டுங்க, நாங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்கள் எது செஞ்சாலும் சரியாக தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஐயோலாம் என்னாதீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ அவர் வந்து மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னார், நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தரமானதாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலவைக்கு தான் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இதை நீங்க சபையில் வந்து நீங்க பேசும்போது நீங்க வந்து அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்டின், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பியை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கோ. புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்லை, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்று போகும்போது நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கே வீடு கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்கிற போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. மாண்பு அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல் அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்களோ அதே மக்கள்
தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.